கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா மகாகர் பேருக்கும் நன்மை தேவனையும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆவியானவரே, கிருபையிலவரே, மகிமையிலவரையும் நன்றி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. அப்பா வார்த்தை எங்களோடு கூட கிரியை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. அடியாரை மறைத்தது நீங்கள் தான் வெளிப்படுங்க. மீட்பர் இயேசு முன் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளைன்னா சிறை கைதிகளே. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஒரு கைதிகள் தான். எதில் அப்படின்னு பார்த்தா மாம்சத்தின் கிரியைகளில் நிறைய கோவப்படுவோம், தேவையில்லாமல் போய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சடனாக அந்த எப்படி உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் புறம் பேசுவோம். நிறைய காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள். இப்போ நம்ம பொறாமப்படுறது, இது எல்லாமே தான். ஆனால் பெருசுலாம் பண்ண மாட்டோம்னு வச்சுப்போமே. இப்போ விபச்சாரம் பண்ணுறது, கொலை செய்கிறது, இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி காரியங்களில் நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போது சிறையிலேருந்து விடுதலை ஆகணும். யார் விடுதலை கொடுப்பா? கர்த்தரால் மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் விடுதலையின் நாயகன். ஓகே. நம்பிக்கையுடைய சிறைகளை, யார் மேலே நம்பிக்கை? கர்த்தர் மேலே நம்பிக்கை. சிறைப்பட்டிருக்கிற கைதிகளே, என் மேலே நம்பிக்கை இருக்கிற கைதிகளே, நீங்கள் அரணுக்கு வாங்க. யார் அரண் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் அரண். அவர் சொல்கிறாரு, சங்கீதம் 31:4 சொல்கிறாரு, தேவரீரே எனக்கு அரண். அப்போ நம்மளோட அரண் யார்? கர்த்தர் தான் நமக்கு அரண். அல்லேலூயா. ஓகே. அவர் நமக்கு அரண். எல்லாருக்கும் அவர் அரணாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தா யாருக்கு அரணாக இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். ஓகே. அப்போது நமக்கு எது அரணாக இருக்குன்னா இந்த வேத புத்தகம் தான் அரண். வேத புத்தகத்தை எல்லாருமே வாசிக்கலாம், எல்லாருமே வாசிப்போம். ரட்சிக்கப்பட்டவங்க வாசிப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க வாசிப்பாங்க. பைபிள்னாவே ஒரு பயம் எல்லாருக்குமே. ஆனால் கர்த்தரின் வழி யாருக்கு அரணாக இருக்குன்னா, இந்த வேத புத்தகம் யாருக்கு அரணாக இருக்குன்னா உத்தமர்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, உத்தமமான காரியங்களை சிந்திக்கிறவங்களுக்கு, கர்த்தரை விட்டு வழி வழங்காமல் உத்தம இருதயத்தோடு நீங்கள் என்னை பற்றி கொள்ளுங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? உத்தம இருதயத்தோடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் இல்லாதபடி ஆவியின் கனிக்குள்ளே வளர்கிற பிள்ளைகளாய் நம்ம மாம்சத்தின் கனிக்குள்ளே இராதபடி கர்த்தருக்குள்ளே நம்ம வழிநடத்தும் போது கர்த்தர் உத்தமர்களுக்கு அரணாய் இருக்கிறாரு. ஓகே. அப்படி நம்பிக்கையுடைய சிறை கைதிகளே, நீங்கள் என்னோட அரணுக்கு என்கிட்ட வந்துருங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன். யாருக்கு கொடுத்தாரு ரெட்டிப்பான நன்மை? யோபுக்கு கொடுத்தாரு, யாக்கோபுக்கு கொடுத்தாரு. நம்ம பார்க்குறோம், யாக்கோபு எதில் அரணாக இருந்தார்? அவர் என்ன பண்ணார்னா, தந்தையோட சொல்லுக்கு அவர் செவி சாய்க்கலை, தாயோட சொல்லுக்கு செவி சாய்ச்சார். யாக்கோபு ஒரு எத்தனா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது யாக்கோபு எத்தனா இருந்த யாக்கோபு, அப்பா கிட்ட அண்ணன்கிட்ட ஏமாற்றிட்டு போன யாக்கோபு கர்த்தரை ஒரு நாள் தேடுறாரு. கர்த்தருடைய அரணுக்குள்ளே ஒரு நாள் வராரு. அப்படி வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை இஸ்ரவேலாக மாற்றுறாரு. ரெட்டிப்பான நன்மைகளை அவருக்கு கொடுக்குறாரு. அவர் எல்லா காரியத்துலையுமே மாமா ஏமாற்றும் போதும் அவர் என்ன பண்ணுறாரு? நன்மையை தான் பெற்றுக்கொள்கிறாரு, ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்கிறாரு. அங்கேருந்து சகோதரன்கிட்ட மறுபடியும் திரும்பி வரும்போது சகோதரன்கிட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறாரு. அப்போது இந்த காரியங்கள்லாம் அவருக்கு எப்போ நடக்குதுன்னா கர்த்தருடைய அரணுக்குள்ளே வரும்போது தான். இப்போது இன்றைக்கி கூட இந்த வார்த்தை கேட்குற நம்ம கூட எந்த காரியத்தில் வேணால் நம்ம சிறைப்பட்டிருக்கலாம். எதுலன்னு சொல்லி நமக்கு தெரியாது, எதுலன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இந்த நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே அப்பா என்னுடைய சிறையிருப்பின் காரியங்களை நீங்கள் எடுத்து போடுங்க, உங்களுடைய அரணுக்குள்ளே நீங்கள் எங்களை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான நன்மை தருவார். இன்றைக்கே கொடுப்பேன்.
அதிகமான நாள் கிடையாது, நீங்கள் காத்திருக்க வேணாம், நான் இன்றைக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆவியானவரே, கிருபையிலவரே, மக்கள் நன்றி அப்பா. உங்களுடைய அரணுக்குள்ளாய் நாங்கள் வர ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற அப்பா சிறையிருப்பின் காரியங்களை நீங்கள் எடுத்து போட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அப்பா உங்களுடைய அரணுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு ஆண்டவரே ரெட்டிப்பா நன்மை அருவேனியோட சொன்ன தேவன் இன்னைக்கே கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. பிரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.